ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த ப்ரோக்ராம் செய்து கொடுத்ததான அருமையான கிரைஸ்ட் காலிங் டிவி நிறுவனத்திற்கும் உங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள். உலகத்திலே வேதாகமத்தில் பலவிதமான சத்தியங்கள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மை நடத்துவார். முதலாவது சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு அடுத்து சத்தியம் முழுகி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய புத்திரனாய் மாறுவது இரண்டாவது சத்தியம். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று, இந்த அபிஷேகம் பெற்று தேவனுடைய புத்திரனாய் மாற வேண்டும் என்று ரோமர்கள் திரும்பம் 8ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 29வது வசனங்களிலே சகல சிருஷ்டியும் இன்னைக்கு பிரசவ வேதனைப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் உருவாக இதுதான் கடைசி சத்தியம். இந்த தேவனுடைய புத்திரர்கள் உருவாவதற்கு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் உருவாகிறது, இதுதான் கடைசி சத்தியம். இந்த தேவனுடைய புத்திரர்கள் உருவாவதை வேதாகமம் மறுரூபம் ஆகுங்கள், இது ஆதாமிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மக்கள் அறியாத சத்தியம் மறுரூபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் தன் இரத்தத்தை சிந்தி மக்களை கிறிஸ்துக்களை கொண்டு வந்த பொழுது மனிதன் மறுரூபம் ஆவது தான் வேதாகமத்தின் கடைசி சத்தியம். மறுரூபம் ஆகிவிட்டால் நீங்கள் தேவனுடைய ஐக்கியமாகி தேவனுடைய சஞ்சரித்து கொண்டு இருப்பீர்கள், இப்படி வேதம் சொல்லுகிறது. இந்த மறுரூபம் என்றால், இன்றைக்கு மறுரூபங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மறுரூபம் ஆவது எப்படி என்று தெரியவில்லை. மறுரூபம் ஆவது அது சத்தியம், அதற்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. இது வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்பொழுது மறுரூபம் உனக்குள்ளே, ஏனென்றால் பிதாவாகிய தேவன், அது வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் பிதா 11 அவர் ஒரு இரத்தன கல்லை போன்ற உருவம் உள்ளவர் பிதா. அதை போலவே மத்திய 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளி, சூரியனை போன்ற ஒளி மிகுந்த தேவன். பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிற பொழுது அக்கினி தீபம், வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் அக்கினி தீபம். இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஆதாமை தேவன் உருவாக்கினார். தம்மை போலவே ஆதாமை உருவாக்குகிற பொழுது தேவன் நம்மை போல இப்போ இருக்கிற நிலத்திலே அல்ல, அந்த சரீரத்திலிருந்து மகிமை வெளிப்பட தகுந்ததான ஆகையினால் அவன் நிர்வாணி என்பதை உணராதிருந்தான். இப்போது அதுதான் கடைசி சத்தியம். நீங்கள் இப்போ இருந்தாலும் நீங்கள் இந்த தேவனுடைய மறுரூபத்துக்குள்ளே வருவதுதான் கடைசி சத்தியம். இந்த மறுரூபத்தை நான் பெற்றிருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் மனிதனாக காணப்பட்டாலும் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது, நான் மலேசியா தேசத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது, அந்த ஆவிகளுக்கு விரோதமாக ஜெபிக்கிற பொழுது எனக்கு ஒரு பாதுகாவல் கொடுத்தது மறுரூபத்தின் ஆவியானவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அதைத்தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னுடைய 80வது வயதிலே என்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கனப்படுத்துகிற பொழுது, 80வது வயதில் என்னோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பக்கத்தில் என்னுடைய மனைவியும் ஒரு விசுவாசியும் ஃபோட்டோ எடுக்கிற பொழுது அங்கே நடுவில் நான் இருக்கிறேன். ஆனால் என்னை மறைத்த மறுரூப ஆவியானவர் முழுவதுமாக என்னை ஆட்கொண்டார். அந்த ஃபோட்டோவில் நான் இல்லை, ஆவியானவர், மறுரூப ஆவியானவர். இந்த மறுரூபம் என்பது மிக ஆழ்ந்த சத்தியம். அதை அவங்ககிட்ட சரியான சொல்ல முடியாது. இது ஆழ்ந்த சத்தியம். இதுதான் மனிதன் வேதாந்தத்தில் கொடுக்கப்படுகிற கடைசி சத்தியம். இந்த சத்தியம் ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும் மறுரூபம் ஆகுங்கள் பிரசன்ட் டென்ஸில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆகணும். அதில் 2 வசனம் எதிர்காலத்தில் 1 கொரிந்தியர் 15:51 நீங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபம் ஆவீர்கள். பிலிப்பியர் 3:21 நீங்கள் நாம் மறுரூபமாவோம், அது எதிர்காலத்தில். ஆகையினாலே என் அருமை தெய்வ ஜனமே, நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கிறது மறுரூபம்
இதுதான் வேதாகமத்தின் கடைசி சத்தியம். மறுபத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியம் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்தில் தன் இரத்தத்தை சிந்தினதனுடைய நோக்கம் பலவிதமான நோக்கம் இருக்கிறது. அந்த இரத்தத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. பாவம் மன்னிப்பு ஒரு ஆசீர்வாதம், நாம் அபிஷேகம் பெறுவது ஒரு ஆசீர்வாதம், இப்படி பலவிதமான 20 ஆசீர்வாதங்கள் அதில் இருக்குது. அதில் மேலான ஆசீர்வாதம் அது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும். அதனால் தான் எபிரேயருக்கு 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்திலே ஆதாமிலிருந்து ஆபேல் இருந்து கிதியோன் ஏராளமான விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள். இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விசுவாச வீரர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாமே அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்ததான ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த விசேஷித்தது ஒன்று தான் மறு ரூபம். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஊழியக்காருக்கும் கிடைக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த மறுரூபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் போயிட்டே இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே வருவார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வர நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி மனிதன் மறுரூபம் ஆவது என்பதை குறித்து என்னுடைய சாட்சி சொல்கிறேன். எல்லாரும் தயவு செய்து கேளுங்க. என்னுடைய பெயர் ஜெயராஜ். எனக்கு இப்பொழுது 85 வயது ஆகிறது. இப்பொழுது ஏறத்தாழ 50 வருஷம் இந்த ஊழியத்தில் நான் இருக்கிறேன். என்னுடைய தகப்பன், தாய் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய தாத்தா, அவர் பெயர் காளி, ஒரு மிகப்பெரிய சிவபக்தன். எங்களுக்கு ஊரிலே நஞ்சை நிலம் இருக்கிறது, புஞ்சை நிலம் இருக்கிறது. மூதாதையுடைய குலத்தொழில் விவசாயம். விவசாயத்தில் அவர்கள் செய்கிற அந்த வேலையில் தான் எங்களுடைய வாழ்க்கை நடந்தது. என்னுடைய அப்பா முனியாண்டி, தாயார் பெயர் முத்துராக்கி. இவர்கள் ஒரு நல்ல குடும்பம், ஒரு அன்பான அமைதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய அப்பா ஊரில் மிகப்பெரிய மனிதர், ஊரிலே ஒரு தலைவன் போல இருந்தாலும் அவர் மிக சாதுரியமான ரொம்ப அருமையான மனிதர். என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல குணம். ஊரில் இருக்கிற பொழுது ஊரே ஏராளமான மக்கள், ஒரு நாகரிகமற்ற ஒரு வாழ்க்கை, நல்ல சுபாவம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவார்கள். ஆனால் எங்கள் அப்பா இது எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிற ஒரு பெரிய மனிதரை போல இருப்பார். அதுபோல் நல்ல மனிதர், ஊருக்கு தலைவனாக இருந்தார். எங்களுடைய அம்மா ஒரு நல்ல நிர்வாகி, குடும்ப தலைவி. எங்கள் குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. விவசாயத்திலிருந்து அருமையான ஒரு தாய், நல்ல சுபாவம், அன்பான சுபாவம் என் தாய். என்னுடைய தாய் தகப்பன் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவ யார் தெரியாது, அப்படிப்பட்ட சபைகளே கிடையாது, ஊழியமும் யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரன். முனீஸ்வரனுக்கு எங்கள் தாத்தா ஒரு பூஜாரியாக இருந்தார். அந்த காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முழிக்க விட்டு பூஜாரி அந்த தொழிலை அவர் செய்வார். எங்களுடைய தகப்பனும் அதை பின்பற்றினார். ஆனால் இதை குறித்து ஆழ்ந்த ஒரு அறிவு எனக்கெல்லாம் இருந்ததில்லை. என்னுடைய தகப்பன் அந்த தெய்வத்துக்கு ஆராதிக்கிற பொழுது தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வைக்கிற பொழுது அதற்கு சாராயம் வைத்து வழிபடுவார்கள். சாராயம் அப்பொழுது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினாலே மது ஒழிக்கப்பட்ட அந்த நாட்கள் ஆகினாலே சாராயம் எங்கள் குலதெய்வத்துக்கு வச்சு தான் கும்பிடணும்.
அது சாராயம் கிடைக்காதனால என்னுடைய தகப்பன் நாங்களே வீட்டில் சாராயம் காய்ச்சோம். சாராயம் எப்படி காய்ச்சறது என்று எனக்கு சின்ன பிள்ளையில் ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் அப்பா சாராயம் காய்ச்சுவார். அது ஒரு ப்ரொசீஜர். அதில் சாராயம் காய்ச்சறது அது ஒரு கலை. எளிதாக அதை சொல்ல முடியாது. பட்டைகள், மரப்பட்டைகள் எல்லாம் அதில் போட்டு அதில் பழங்கள் எல்லாம் சேர்த்து அதனுடைய ஒரு கலக்கல், அதை பெரிய பானையில் அதை வைத்து கீழே தீ போட்டு எரிக்கும் பொழுது அது ஆவியாக ஆகும். இது ஆவியாகி மேலே ஒரு சர்வ சட்டி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து ஒரு உள்ளே தொங்குற ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த புகை சர்வ சட்டியில் தண்ணியை ஊற்றுகிற பொழுது அது குளிர்ந்து அது சொட்டு சொட்டாக இந்த சாராயம். எதற்காக என்றால் எங்களுடைய குலதெய்வத்துக்கு சாராயம் வைக்கிற பழக்கம் ஆகினால இதை எப்படி செய்வது என்று எங்கள் தகப்பன் நன்றாக தெரியும். ரெஸ்ட்ரிக்ஷன் காலத்தில் அவரும் சாராயம் குடிப்பார். அந்த சாராயத்தை நான் சின்ன பிள்ளையிலேயே நானும் கொஞ்சம் 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 குடித்து இந்த மது பழக்கத்துக்கு ஆளானேன். அதற்கு என் தாய், என் தகப்பன் எவ்வளவு சாராயம் குடித்து என்ன போதையில் இருந்தாலும் என் தாயோடு சண்டை போட மாட்டார்கள். இப்படி என் தாய் எல்லாம் பொறுமையாக அதையெல்லாம் இதெல்லாம் செய்கிறது தவறு என்று சொல்லுவார்களே தவிர, ஆனால் நாங்கள் இந்து தெய்வத்தை ஆராதிக்கிற பொழுது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இந்த முறையில் தான் நாங்கள் ஆராதிப்போம். அப்பொழுதே எனக்கும் சின்ன பிள்ளையில் இந்த மது அருந்தக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது. எங்கள் அப்பா எங்களுக்கு ஏராளமான பணம் தோப்பு இருக்கிறது. அது ஒரு சீசன் டைமில் கல் இறக்குவாங்க. எனக்கு நல்லா கல் இறக்க தெரியும். அது கல் இறக்கிறது, பதினி இறக்கிறது, அது ஒரு டெக்னிக். எல்லாரும் பண்ண முடியாது. அதை நான் சின்ன பிள்ளையிலேயே எங்கள் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்டு கல் இறக்குவோம், பதினி இறக்குவோம். அப்போவே சின்ன பிள்ளையிலேயே கல் குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. என்னை பற்றி சில காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. என்னுடைய சொந்த ஊர் ரமண மகரிஷி பிறந்த திருச்சுடிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனுடைய கோட்டை கமுதியில் இருக்குது. இதற்கு இடையில் இருக்கிற யானைக்குளம் என்னுடைய சொந்த ஊர். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய யானைகள் தண்ணீர் குடிக்கக்கூடிய குளம் எங்கள் ஊரில் இருக்குது. அதனால் எங்கள் ஊருக்கு பெயர் யானைக்குளம். யானைக்குள்ள இப்போ இந்த ஊரில் நான் சின்ன வயதில் என்னை குறித்த ஒரு வார்த்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, சின்ன வயதில் நான் ரொம்ப துடிப்பான பையனாக இருந்தேன். இந்த சின்ன வயதிலேயே சில கெட்ட பழக்கங்கள் குடும்பத்தின் மூலமாக வந்தது. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மூத்த அண்ணன், அவர் பெயர் சின்னசாமி. அதற்கடுத்து என்னுடைய அக்கா, அவங்க பெயர் ஸ்வர்ணம். அதற்கடுத்து நான். எனக்கு கீழே 3 தம்பிமார்கள். ஒருத்தன் பெயர் பொன்னையா, இன்னொருத்தன் பெயர் ஜெயபால், இன்னொருத்தன் பெயர் சுந்தர் சிங். எங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி சின்ன வயதில் இருந்து பள்ளி பருவம், பள்ளிக்கூடத்துக்கு நானும் என் அண்ணன் மட்டும்தான் போனோம். என்னுடைய பள்ளி பருவத்தில் மற்ற தம்பிமார் யாரும் வரலை. நானும் எங்கள் அண்ணனும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனுடைய கோட்டை இருக்கக்கூடிய கமிதியில் அரண்மனை மேடு என்கிறதான அந்த இடத்துல என்னுடைய கல்வி, முதல்ல ஆரம்ப கல்வி அங்கே தான் ஆரம்பித்தது, 3 வயசு வரைக்கும். அதற்கு பின் அங்கே அது பெண்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல். அது ஆண்கள் சின்ன பிள்ளை 3 வயசு வரைக்கும் தான் வச்சுக்குவாங்க. அதுக்கு பின்னாடி அதை நாங்கள் பரமக்குடிங்கிறதான ஒரு இடத்துக்கு என்னை சேர்த்தாங்க. பரமக்குடியில் படிக்கிற பொழுது எனக்கு ஒரு 12 வயது இருக்கும். இந்த 12 வயதில் ஒரு விபத்து என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. நான் சின்ன பிள்ளையில் கல் குடித்து பணம் தோப்புக்கு போகிற வேளையில்
ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் ஒரு பந்தயம் போட்டாங்க. எங்களுடைய பணம் தொப்புக்கு அடுத்த புஞ்சையில் ஒரு தனி பனைமரம் இருந்தது. அது ஏறத்தாழ 5 மாடி உயரமுள்ள அந்த பனைமரத்தில் 2 வகை உண்டு. பனைமரத்தில் மட்டும்தான் ஆண் பனைமரம், பெண் பனைமரம் என்று உண்டு. பெண் பனைமரத்தில் தான் நுங்கு, கல், பதினி கிடைக்கும். ஆண் பனைமரத்தில் வெறும் பூவு மட்டும்தான் புறப்படும். அந்த பூவை வெட்ட முடியுமா என்று கேட்டாங்க. எனக்கு அப்போ 12 வயசு. கொஞ்சம் கல் குடிச்சிருந்தேன். அந்த போதையில் நான் பனைமரத்தில் ஏறிட்டேன். கொண்டை மட்டையில் 5 மாடி உயரமுள்ள அந்த பனைமரத்தினுடைய கொண்டை மட்டையில் நின்றுட்டு அந்த பூவை வெட்டும்போது அங்கே இருந்த செங்குளவி என் கையை கடிக்க ஆரம்பித்து கொட்ட உடனே அருவாளை போட்டுட்டு கையை தொட்டுக்கும்போது அங்கேருந்து கீழே விழுந்தேன். 5 மாடி உயரமுள்ள பனைமரத்திலிருந்து கீழே விழுந்து என் கால் ஒடிந்தது, கை ஒடிந்தது, என்னுடைய உதடு எல்லாம் தெரித்து, இங்கே பாருங்கள் உதட்டில் அந்த தழும்புகள், உதடு தெரித்து ரத்தம் ஓடுகிறது. மூக்கு வழிய ரத்தம், காது வழிய ரத்தம். நான் செத்து போவேன் என்று சொல்லி வீட்டுக்கு போகாமல் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே என்னை போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. ஏறத்தாழ என்னுடைய 12வது வயதில். அப்பொழுது நான் செத்து விட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் நான் சாகலை. அந்த ரத்தமெல்லாம் வெளியில் போன பின்னாடி தண்ணீர் என்று கத்துற எனக்கு கத்தரிக்காயில் இருக்கிற நல்லெண்ணெயை ஊற்றி அதனுடைய சாரை குடித்து என் வயிறு மட்டும் ஒரு வீங்கி விட்டது. இந்த சாவின் சனித வார்த்தையை கேட்டு அருப்புக்கோட்டையில் இருக்கிற என்னுடைய தாய்மாமன் என்னை சாவி எடுப்பதற்காக வந்தார். உறவினர்கள் வந்துட்டாங்க. அப்போ என் தாய்மாமன் என்னை பார்த்து, இன்னும் இந்த பிள்ளைக்கு உயிரோடு இருக்குது, இந்த பிள்ளையை போய் நீங்கள் சாகிறதுக்குன்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு என்னை இப்போ என்னுடைய தாயாரை சமாதானப்படுத்தி விட்டு என்னை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. நான் தெய்வத்தை, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அப்பொழுது நான் அறியாத நாள். எனக்கு தெய்வ பக்தி என்பது அவ்வளவா இல்லை. என்னுடைய பெற்றோர்களுக்கு தெய்வ பக்தி இருக்குது, அவங்க வழிபட்டார்களே தவிர எங்களை அதிகமாய் அதில் ஈடுபடுத்துவது இல்லை. ஆகையினாலே அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுதே என்னை பார்த்திருக்கிறார். அவரை நான் பார்க்கல, அவர் எனக்கு தெரியாது, அவரை என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து நான் ஸ்கூலில் சேர்ந்து முடிச்சுட்டு ஆர்டிஎம் காலேஜ், சிவகங்கையில் இருக்கிற ராஜா துரைசிங் மெமோரியல் காலேஜில் பியூசி படித்தேன். பியூசி முடித்து விட்டு மதுரையில் இருக்கிற தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்து, அதற்கு பின் யானைமலை ஒத்தக்கடை என்கிறதான இடத்துல ப்ரைவேட் கான்ட்ராக்டில் வேலை செய்தேன். 1 வருஷம் வேலை செய்து முடித்து வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வருகிற பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு வெள்ளிக்கிழமை என்னுடைய அக்கா திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார்கள். அக்காவை என் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் முற்றத்தில். எங்கள் வீட்டு கிராமப்புறம், கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு முற்றம் இருக்கும், பின்னாடி முற்றம் இருக்கும். பின்னாடி இருக்கிற வீட்டு முற்றத்தில் நானும் எங்கள் அக்காவை பேசி கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று மயங்கி விழுந்தார்கள். என் மடியில் வைத்து என்னக்கா செய்தது கேட்டேன். அக்காவை பார்த்தேன். கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. திடீரென்று கண் அப்படியே இருந்தது, உயிர் போயிடுச்சு. நாங்கள் 5 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால என் பெற்றோர் என் அக்காவை மிகவும் அதிகமாக நேசித்தார்கள். ஆகையினாலே கத்தினோம், கதறினோம். அவர்களை அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என் முற்றத்தில் அப்பா, உறவினர்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிற பொழுது எங்கள் சித்தி பொண்ணு எங்கள் அப்பாக்கிட்ட வந்து, பெரியப்பா
பாட்டி ஒரு சில மாந்திரிக தகவல்களை கொடுத்து போன செவ்வாய்க்கிழமை வீடுகளில் வைக்க சொன்னார்கள். நான் தான் அதை வீடு நம்ம இருக்கிற குலதெய்வத்தினுடைய பாகம் இப்படி 7 இடத்துல வச்சேன். ஒருவேளை அக்கா அதனால் இறந்துருக்குமோ என்றால், என் அக்கா வாலிப வயதில் திருமணம் செய்து கொடுத்த இடத்துல ஒரே ஒரு ஆண் குழந்தையை பெற்று, அதுதான் முதல் பிரசவத்தில் அவனுக்கு 1 வயது கூட ஆகலை. அந்த நேரத்தில் என் அக்கா மரித்தது என்னவென்று எங்களுக்கு தெரியல. அதனால் எங்கள் சித்தி பொண்ணு எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னது, அக்கா அவங்க கொடுத்த மாந்திரிக தகவலினால் ஒருவேளை இறந்திருக்குமோ என்று சந்தேகப்படுறேன்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்லிட்டார், இந்த உலகத்தில் நான் வணங்குற என் தெய்வத்தை தவிர பெரிய தெய்வம் எதுவும் இல்லை. இவங்க என்ன மாந்திரிகம் வைத்தாலும் நாங்கள் அதில் பூஜாரி குடும்பத்தை சேர்ந்ததுனால அது எங்களை தீண்ட முடியாது என்று சொல்லி அதை நிராகரித்து விட்டார். ஆனால் பாருங்கள், எங்கள் அக்கா எந்த வெள்ளிக்கிழமையிலே மாலையிலே உயிர் விட்டார்களோ அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னுடைய தகப்பன் மயங்கி விழுந்தார். என்னை பார்த்தார்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அப்பாவிட போன பொழுது மயங்கி விழுந்த அப்பா ஜீவன் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. மரித்த அப்பாவை அடக்கம் பண்ணிவிட்டு வந்தோம். அம்மா மிகவும் சோர்வுற்ற நிலைமையில் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னுடைய அண்ணன், எங்கள் அக்காவும் அப்பாவும் எந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை மாலையில் மயங்கி விழுந்தார்களோ அதே போல் என் அண்ணன் மயங்கி விழுந்தார். எங்கள் அண்ணனை தூக்கி, அது ரோட்டில் இருக்கும்போது மயங்கி விழுந்தார். தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவர் பார்த்தா அவர் உயிர் அவரை விட்டு போய்விட்டது, மரித்து போனார். அடக்கம் பண்ணி விட்டு அம்மா என்னை பார்த்து, மகனே, இப்போ குடும்பத்தில் என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைகளும் உங்கள் அப்பாவும் மறுத்து போனதை என்னால் தாங்க முடியல. இது தெய்வத்தின் குற்றம். ஆகையினால நம்முடைய தெய்வத்துக்கு நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, இல்லை, நீ பூஜாரியாக மாறணும். தெய்வ குத்தம்தான் இப்படி நடக்குது என்று சொல்லி, அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமை உறவினர்கள் மூலமாக என்னை பூஜாரியாக மாற்றுவதற்கு எனது சடங்குகள் நடைபெற்று கொண்டது. ஒரு பூஜாரி, பெரிய பூஜாரி, அதுக்காக உறவினர்கள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டார்கள். எங்களுடைய கோயிலில் தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க சூடம் சாமி அடிக்கிறதுனால ஆடு வெட்டுவாங்க. ஆடு வெட்டி அதற்கு பலி செலுத்தி இருக்கிற பொழுது அந்த கற்பூரத்தட்டை, பெரிய சாமியார் என்ன கற்பூரத்தட்டை என்று சொல்கிற பொழுது என் பக்கத்தில் இருக்கிறது தாய், நெஞ்சு வலிக்கிறது மகனை என்று சொன்னார்கள். கற்பூரத்தட்டை அப்படியே விட்டுட்டு அம்மாவை தாங்கி பிடித்தேன். அம்மா இறந்து போனார்கள். அம்மா மரித்து போனார்கள். முதல் வெள்ளிக்கிழமை என் சகோதரி, அடுத்த வெள்ளிக்கிழமை என்னுடைய தகப்பன், அடுத்த வெள்ளிக்கிழமை என்னுடைய அண்ணன், அடுத்த வெள்ளிக்கிழமை என் தாய். இவரெல்லாம் மரித்து போன பொழுது நான் மிகவும் சோர்வுற்றேன். என்ன செய்தென்று புரியலை. அடக்கம் பண்ணிவிட்டு ஆதரவற்ற நிலைமையில் அலைந்து கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று என்னோட படித்த என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தான். அதில் என்ன எழுதிட்டு சொன்னார், டெல்லிக்கு அந்த பக்கம் இருக்கிறதான ரூர்க்கி என்ற இடத்துல இராணுவ முகாமில் ஆள் எடுக்கிறாங்க. நீ படிச்சுட்டு என் வீட்டில் சும்மா இருக்கிற, நான் ஜாயின் பண்ணிட்டேன் இராணுவத்தில், நீ வந்து சேர் என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினான். அந்த கடிதத்தை பார்த்து உடனே நான் புறப்பட்டு சென்றேன். டெல்லி போயிட்டு டெல்லியிலிருந்து ரூர்க்கி என்கிறதான இடத்துக்கு இராணுவ முகாமுக்கு போய் நான் போனது டிசம்பர் மாதம். பயங்கரமான குளிர். அதை என்னால் அந்த குளிரை தாங்க முடியல. 3 நாட்கள் ஒரு லாட்ஜில் இருந்து அவர்கள் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த 3 நாட்கள் டெஸ்ட்டில் நான் தேர்ச்சி பெற்றேன். தேர்ச்சி பெற்று அடுத்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு போகிற பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, நீ வீட்டுக்கு போ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பின்னாடி வரும்.
என்ன செய்யுதுன்னு புரியல. கையில் பணம் இல்லை. ரூர்க்கியில் இருந்து வரணும், டெல்லி வந்து டெல்லியில் இருந்து சென்னை வரணும். என்ன செய்யுதுன்னு புரியாத நிலைமையில் அங்கே அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், எப்படியாவது எந்த கேட்டகரியிலையாவது என்னை சேர்த்துக்குங்க. அவர் ஹிந்தியில் பேச சொன்னார். ஹிந்தி எனக்கு அப்போ தெரியாது. அவர் தமிழில் நான் சொன்ன போது அவர் ஒரு பஞ்சாபி அந்த ஆஃபீஸர். திடீர்னு தமிழில் உனக்கு ஹிந்தியே தெரியல, நீ ஏன் இங்கே வேலைக்கு வந்தேன்னு சொல்லி தமிழில் கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஐயா சார் உங்களுக்கு தமிழ் எப்படி தெரியும்? இல்லை, நான் தமிழ்நாட்டில் 5 வருஷம் வேலை செஞ்சேன், அப்போ தமிழை கற்றுக்கிட்டேன். நான் தமிழை கற்றுக்கிட்டேன், நீ ஏன் ஹிந்தி கற்காம இந்தி நாட்டை வந்து வேலைக்கு வந்தேன்? அப்போ அவர் சொன்னார், நீ 3 நாள் இப்போ செலக்ட் ஆகிட்ட, உனக்கு அப்பாயின்மெண்ட் வரும், வீட்டுக்கு போ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறோம் என்று சொல்லி நாங்கள் வீட்டுக்கு திரும்புகிற பொழுது வீட்டுக்கு கையில் ரிட்டன் டிக்கெட்டு கையில் பணம் இல்லை. அங்கேருந்து இருக்கிற கையில் இருந்து கொஞ்சம் காசை பார்த்தேன். ரூர்க்கிலேருந்து மீரட்டுங்க வரைக்கும் டிக்கெட் எடுத்து மீரட்டில் இறங்கிட்டேன். பயங்கரமான குளிர். அந்த ஸ்டேஷன் விட்டு கீழே வந்தபோது ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் வந்து அந்த டீ வாங்கி குடித்தேன். அந்த டீ குடிக்கிறதுக்கு தான் கடைசி பணம் என் கையில் இருந்தது. டீ குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட தங்குவதற்கு ஏதாவது இடம் இருக்குமான்னு கேட்டால் தமிழில் பேசுனா, தமிழில் யாருமே ஆன்சர் பண்ணல. காகிதத்தில் எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்த எனக்கு ஒரு சேஃப்டி பிளேஸ் இங்கே கிடைக்குமான்னு சொல்லிட்டு, அதான் அவங்களுக்கு புரியலை தமிழில். அப்பொழுது திடீரென்று ஒரு மனுஷன் அங்கே வந்தார். அந்த மனுஷங்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷன் பேசுகிற பேச்சு எங்களுக்கு புரியலை, என்ன என்று கேளுங்கள். கேட்டால் அவர் ஹிந்தியில் என்கிட்ட கேட்டார், எங்கே இருந்து வர்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் மெட்ராஸ்லேருந்து வர்றேன்னு சொன்னேன். அப்போது தமிழை நீ தமிழில் கேட்டார். ஆமாம், நான் சென்னையிலேருந்து வர்றேன். அவ்வளவுதான். அவர் என்னை கட்டிப்பிடித்து கொண்டார். நானும் தமிழன்தான். நீ மெட்ராஸுக்கு பக்கத்து எந்த ஊர்? மதுரை என்று சொன்னேன். மதுரைக்கு பக்கமா? இல்லை, அதுக்கு பக்கத்தில் திருச்சுழி. உடனே அட பாவி, ஏன் இங்கே வந்த? இனி கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் தான் உன்னால் தாக்கு பிடிக்க முடியும். இந்த குளிரில் ஏராளமான மக்கள் செத்துருவாங்க. அவ்வளவு குளிரில் நீ வெறும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு குளிரான ஆடை இல்லாமல் எப்படி வந்த என்று கேட்டு அந்த மனிதன் என்னை அவருடைய முகாமுக்கு, இராணுவ முகாமுக்கு கூட்டி போனார். எனக்கு ஒரு கப் முழுத டீ கொடுத்து, ஒரு பீங்கான் கோப்பையில் ஒரு 1/2 லிட்டர் இருக்கும், டீ கொடுத்து ஒரு 6 சப்பாத்தி சாப்பிட்டு விட்டு அந்த டீயை குடிச்சிட்டு படுக்க ஆரம்பித்தேன். ஒரு 4 பிளாங்கெட் என்னை போற்றி மூடுறாங்க. அப்போ தான் தெரியுது அதனுடைய குளிர், பயங்கரமான குளிர். தேவன் அந்த வேளையை என்னை காப்பாற்றி ஒரு 3 வாரம் அங்கே தங்கியிருந்தேன். அதற்கு பின் அந்த சகோதரன் பெயர் பாண்டியன். அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் கல்கத்தா அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே இருந்து ட்ரைனிங்காக அவர் மீரட்டு வந்திருந்தார். ட்ரைனிங் முடிஞ்சு போகும்போது என்னை சென்னைக்கு அனுப்பி வைத்தார். சென்னையிலேருந்து வீட்டுக்கு வர்றேன். நான் வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் அந்த இராணுவ முகாமிலிருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கொண்டு நான் திரும்பி 2 நாள் கழித்து ரூர்க்கி போகிறதுக்கு ரெடியாகி மதுரையிலிருந்து ட்ரெயினில் சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்குற பொழுது அண்ணாதுரை அன்றைக்கு இறந்து, அதனால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. ட்ரெயினில் போக முடியாதனால என்னுடைய தானை தலைவன் அண்ணாதுரை இருந்ததுனால நான் அப்பாயின்மெண்ட் ஆகிறதை விட்டுட்டு அவரை பார்க்க சென்னையில் ஒரு 3 நாள் அடக்கம் பண்ண வரைக்கும். இந்த 3 நாளைக்கு பின்பு தான் யோசித்தேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டருடைய டேட்டில் அதில் எழுதப்பட்டது ஒரு கண்டிஷன், if you not join at that particular date and time, your appointment order will be cancelled. நான் பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த போராட்டத்தில் கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னால் டெல்லி போய் அந்த ரூர்க்கி என்கிற இடத்துல
ஜாயின் பண்ண முடியாது. சென்னையில் இருந்தேன். சென்னையில் மிக இக்கட்டான நிலைமையில் ஒரு நாள் மெரினா பீச்சில் உட்கார்ந்துருக்கிற பொழுது ஒரு சகோதரன் என் முதுகை தட்டினார். யார் என்று பார்த்தால், நான் யானை மேலே ஒத்த கடையில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது அங்கேருந்த மேஸ்திரி, என்ன சார் இங்கே மெட்ராஸில்? கதையை சொன்னேன். கவலைப்படாதீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருடைய மாமா தான், வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம். அவர் ஒரு இன்டர்வியூக்கு, சென்னை துறைமுகத்தில் ஒரு இன்டர்வியூக்கு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார். இன்டர்வியூக்கு வந்த 37 பேர், போட்டியில் 8 பேர் தான். 8 இடத்துல முதலாவதாக நான் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி சென்னை துறைமுகத்தில் 1970 வருஷத்தில் நான் அங்கே ஜாயின் பண்ணேன். 71வது வருஷத்தில் என்னுடைய திருமணம். நான் ஒரு இந்து பக்தன். அப்பொழுது அவ்வளவா மதத்தை குறித்ததான வைராக்கியம் எனக்கு இருந்ததே தவிர, ஆனால் அதை பற்றி ஆழமான சத்தியம் எதுவுமே எனக்கு தெரியாது. 1970வது வருஷம், அதுக்கு முன்னாடியே எனக்கு 3 தம்பிமார்களுக்கும் கல்யாணமாகிவிட்டது. எனக்கு கல்யாணம் ஆகலை. ஏனென்றால் எனக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை, எனக்கு திருமணத்துக்கு பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைமில் எங்களுடைய உறவுக்கார சகோதரி அவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சு அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை பேசி எனக்கு திருமணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆகினால் அவங்களுடைய ஏற்பாட்டின்படி முன்பின் தெரியாத தஞ்சை மாவட்டத்தில் மாயூரம் என்ற இடத்துல அங்கே திருமணத்துக்காக ஏற்பாடு செய்தார்கள். போனேன். காலையில் 9 மணிக்கு என்று திருமண அழைப்புதல் இருந்தது. 9 மணிக்கு போய் திருமணம் ஆகக்கூடிய அந்த மாலையெல்லாம் போட்டு வாசலுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற ஐயர் கேட்டார், உன்னுடைய சர்டிஃபிகேட் எங்கே, பாப்டிசம் சர்டிஃபிகேட் எங்கே என்று கேட்டார். பாப்டிசமா அதுவென்றால் என்ன என்று கேட்டேன். பாப்டிசம்னா என்னன்னு தெரியாதா தம்பி? அது இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் உனக்கு, அது இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னேன். அவ்வளோதான். அவர் அந்த இடத்தை விட்டு சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போயிட்டார். கல்யாணம் நடக்கலை. காலை 9 மணிக்கு மிக போராட்டம், பிரச்சனை, அது ஒரு பெரிய கதை. கடைசியில் அந்த மணமகள் விட்டார். அவர்கிட்ட பார்த்து பேசி சாயங்காலம் 3 மணிக்கு திருமணம். பாருங்கள், திருமணம் பண்ணாமல் இப்படி செய்ததுனால கிறிஸ்டியானிட்டி மேலே ரொம்ப கோபமாக இருந்தது. திருமணமாச்சு. சென்னை வந்தோம். நான் அப்போ பூஜாரியாக இருக்கிறேன். ஆனால் நான் திருமணமான பெண் ஒரு லுத்தரன் சபையை சார்ந்த பெண். அவள் எனக்கு, நான் ஒரு பூஜாரி என்று அவளுக்கு தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் தெரியாது. என்னுடைய அக்கா சொன்னதுனால அவர்கள் ஏதோ திருமணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உறவினர்கள் யாரும் இல்லை. அப்பா இறந்துட்டாங்க செய்வினையில், அக்கா இறந்துட்டாங்க செய்வினையில். அதுக்கு அடுத்து எங்கள் அப்பா இறந்துற அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா மரிக்கும் பொழுது எங்கள் இந்த செய்வினை வச்ச பாட்டி வந்து அது வரைக்கும் வரலை. பாட்டி வந்து அழுகும்போது நான் செஞ்ச தீவினை என் மகளுக்கு வந்து வாசிச்சேன்னா எங்கள் அம்மாவை வளர்த்ததே அந்த பாட்டி தான். ஆகினால் அவள் அழுகிற இந்த வார்த்தையை பக்கத்தில் இருக்கிற பொண்ணை கேட்டு அவங்க பெரியவங்களை கூப்பிட்டு, இந்த குடும்பம் இப்படி அழிந்து போகிறதுக்கு காரணமே ஒருவேளை இவளாகத்தான் இருக்கலாம் என்று சொல்லி ஊரார் அவளை நெருக்கி கேட்ட பொழுது அவள் சொல்லிவிட்டான், நான் தான் கேரளாவில் ஒரு மந்திரவாதியை தேடி எங்களுடைய சொத்து விஷயங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்ட்டார் இவர். ஆகினாலே நான் தான் வச்சேன், நான் அந்த பொண்ணு சாகணும்னு தான் வச்சேன், ஆனால் அந்த குடும்பமே செத்துருச்சே என்று சொல்லி, ஆகினாலே அந்த பாட்டி என்னை கூப்பிட்டுட்டு அந்த மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போனான். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இனியும் 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க, இவங்க உயிரோடு இருக்கணும், அதுக்காக போய் அந்த மந்திரவாதிகிட்ட அதை எடுத்து விடு. என்னை அந்த பாட்டி கூட்டிகிட்டு போனான். அந்த மந்திரவாதி போன உடனே சொன்னான், கிளவி அந்த பொண்ணு செத்து அந்த ஆவி என்கிட்ட வந்துருச்சு, எனக்கு மீதி பணம் ஏன் கொண்டு வரலன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னான், நான் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் மந்திரம் வைக்க சொன்னேன்,
இப்போ குடும்பமே செத்து போச்சு, என்ன செய்கிறது? அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. திருநெல்வேலியில் கோடாங்கிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கார். அவர்கிட்ட அவர் தான் இதை எடுக்க முடியும். அங்கே போனோம். அந்த மந்திரவாதி நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஏராளமான பணங்களை பெற்றுக்கொண்டு சில திருநீரை கொடுத்தான். அதை கொண்டு வந்து நாங்கள் இது செய்வேன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். குடும்பத்தில் இருக்கிற வறுமை, வேதனை, துக்கம் என்னவென்று தெரியாத நிலைமையிலே தான் ஒரு வேலை தேடி அலைந்த தேவன் என்னை பார்த்து எனக்கு சென்னை துறைமுகத்தில் வேலை கிடைத்தது. சென்னை துறைமுகத்தில் வேலை கிடைத்தது 1970. 71 திருமணமாக சென்ற சகோதரி மூலம் பார்த்த பெண் மூலமாக அவள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள். ஆனால் எனக்கு அது தெரியாது. மதமோ பக்தியோ இதை பற்றி எனக்கு அதிகமாக அது அறிய ஞானம் இல்லை. திருமணத்தில் போகும்போது ஏற்பட்ட பிரச்சனை எப்படியோ திருமணமாயிற்று. திருமணமாகி நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த பொழுது அடுத்த வாரம் அவள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்போ நான் இதே சென்னையில் இங்கே இப்பொழுது இருக்கிறதான சாத்மா நகரில் தான் இருந்தேன். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிட்டான், எல்லாத்தையும் குளிச்சுட்டு அவன் ரெடி ஆகிட்டான். எனக்கு உடனே வேதனை, இந்த கிறிஸ்டியானிட்டி மேலே இவர்கள் இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே இருமா நீ ரெடி ஆகிரு, நான் போய் மட்டன் வாங்கிட்டு வர்றேன், அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். 12 மணிக்கு வந்தேன். மனைவி அப்படியே இருந்து, என்னங்க காலையில் நம்ம ஆராதனைக்கு போகிற இந்த வேலையை இப்போ போயிடுச்சு, ஆராதனை முடிஞ்சு போயிருக்குமே. அப்போ சொன்னேன், இந்த ஆராதனை இதோட நிறுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் இனி ஆராதனை என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நான் இருக்க வரைக்கும் ஒரு சர்ச்சுக்கு போக முடியாது. நான் ஒரு இந்து மத பக்தன். ஏன் இதை முன்னாடியே சொல்லலை? அதெல்லாம் முடிஞ்சு போய் கல்யாணமாகி வந்தாச்சு. இப்போ அதை பற்றி ஏன் பற்றி பேசுகிறேன்? ஆனால் இவ ஆராதனைக்கு போகலை. அங்கே இருக்கிற பொழுது இவ ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எப்படியாவது என் கணவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய கண் என் மேல் விழுந்தது. என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு நாள் இப்படி இக்கட்டான நிலைமையில் எந்த செய்வினாலே அக்கா அண்ணன் எல்லாரும் பாதிக்கப்பட்டார்களோ அந்த செய்வினால் நானும் பாதிக்கப்பட்டு ஒரு இக்கட்டான நிலைமையில் நான் மீரட்டிலே பார்த்த அந்த சகோதரனுடைய சொந்தக்கார பையன் என்னை பார்க்க வந்தார். அவர் சென்னையில் அப்பாயின்மெண்ட் ஆகி நான் சென்னையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்த உடனே சொன்னார், பிரதர் உனக்குள்ளே ஒரு அசுத்தாவி இருக்கு என்று. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும். அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம, உன் குலதெய்வமே ஒரு அசுத்தாவியா, அது எப்படியா உன்னை காப்பாற்றும்? என் குலதெய்வத்தை அசுத்தாவின்னு சொன்ன அப்படின்னாலே அந்த மனிதனை கேவலமாய் திட்டினேன். எல்லாவற்றையும் அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறாரு. நான் திட்ட பற்றி அவருக்கு கோபமே வரல. எனக்கு ஒரு நண்பன் என்று பார்க்காம அவர் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தெய்வம் பேசும். இவ்வளவு பக்தி உனக்கு இருக்கிறதே, என் தெய்வம் என்கிட்ட பேசிச்சு, உன் தெய்வம் உங்கள்கிட்ட பேசித்தான்னு கேட்டுட்டு போயிட்டார். இந்த வார்த்தையினால் பாதிக்கப்பட்டேன். ஆகையினால என்னுடைய மனைவியும் எனக்கு அப்போ ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையும் அவங்க ஒரு ரூமில் தூங்க வச்சுட்டு நான் இன்னொரு ரூமில் விற்கிறதுக்கு வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சூடம் சாப்பிடணும் எல்லாத்தையும் வச்சுட்டு அது மத்தியில் நான் என்னால் எந்திரிக்க முடியலை. இந்த செய்வினால் பாதிக்கப்பட்டு நிற்க முடியலை, எந்திரிக்க முடியலை, உட்கார முடியலை. நின்னா உட்காரணும் போல் இருக்குது, உட்காந்தா நிற்கணும் போல் இருக்குது. இந்த நிலைமையில் கேள்வி கேட்டேன். ஒரு முட்டாள் மனிதனுடைய தெய்வம் அவனோட பேசும் என்று சொன்னார். பரம்பரையாக உன்னை நான் பூஜிக்கிறேன், நீ என்கிட்ட இப்போ பேசணும். இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் கேட்டேன். அது பேசலை. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நான் சாக போகிற நிலைமையில். ஏனென்றால் அந்த செய்வினால் நானும் பாதிக்கப்பட்டு அது நிற்கலை.
அப்பொழுது செய்வனால் எனக்கு அதிகமாக அது தெரியாது. ஆனால் இந்த அசுத்த ஆவிகளினாலே மந்திரவாதிகள் இப்படி மாதிரி செய்கிறதில் பாதிக்கப்பட்டு இக்கட்டான நிலைமையில் அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, என் அக்கா மரித்தார்கள், அதுக்கடுத்து என்னுடைய அப்பா, அதுக்கடுத்து என்னுடைய அண்ணன், என்னுடைய தாய் எல்லாம் மரித்த அனாதையான நிலைமையிலே நானும் அப்படி போய்விடணும்னு பயந்து, உலகத்தில் தெய்வமே இல்லையா, உனக்கு கண்ணே இல்லையா, என்னோட பேச மாட்டேயா, ஒரு முட்டாள் மனித தெய்வம் அவனோட பேசும்போது நீ ஏன் என்னோட பேசக்கூடாது என்று கத்தினேன், கதறினேன், எழுந்தேன், கீழே விழுந்தேன். என் ஆத்மா என்னை விட்டு போய் நான் செத்து போனேன். அது ஒரு ரூம். நல்ல வேளை என்னுடைய மனைவி வேறொரு அடுத்த ரூமில் படுத்து கிடக்கிறார்கள். என் மனைவியும் குழந்தையும். என்னுடைய பூஜை அறையில் எழுந்துக்க அப்படியே விழுந்தேன். என் உயிர் போகிறத என்னுடைய ஆத்மா என்னுடைய டெட் பாடியை பார்க்குறேன். அது எனக்கு ஒரு புது அனுபவம். ஆச்சரியமாக இருந்தது. திடீரென்று மேலே பார்த்தால் மேக கூட்டம், அதுக்கு மேலே நடந்து கொண்டு இருக்கிறேன். அங்கே போகிற பொழுது ஒரு பெரிய வாசல், பெரிய கட்டடம். அந்த கட்டடத்தில் ஒரு சின்ன வாசல், ஒரு 2.5 அடி தான் இருக்கும். ஆனால் அது அலங்காரமாக அதனுடைய விளிம்புகளெல்லாம் தங்க தடுகளால் இருந்தது. நான் உள்ளே போவதற்காக காலை வைக்கிறேன். உள்ளே காலை வைக்கிற பொழுது ஒரு புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து உன் அக்கிரமத்தை மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு காத்து கொண்டார். உன் வயதை திரும்ப வாழவை இது போல மாற்றுகிறார். இதை பார்த்துவிட்டு நேர மேலே பார்த்தேன். தூர இடத்துல ஒரு அழகான முகமுள்ள ஒரு முகத்தை மட்டும்தான் பார்த்தேன். வெளி பிரகாசமாக இருக்கிறதை பார்த்து அப்படி நோக்கி நான் ஓடுகிறேன். ஓடுன பொழுது ஒரு கூட்டம் ஜனம் வெண் ஆடைகளை தரித்து அழகாய் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மோதினேன், கீழே விழுந்தேன். என்னை பார்த்தால் கீழே விழுகிற பொழுது என் உருவம் கண்ணங்கரையன்னு இருக்குது. ஆனால் அவர்கள் ஆடி பாடின மக்கள் எல்லாம் வெண்கலத்தை போன்ற உருவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு மனிதன் என்னை கைப்பிடித்து தூங்கினான். அவன் கை பட்ட உடனே நானும் ஒரு வெண்கலமாய் மாறிவிட்டேன். சரீரம் மாறிற்று. அவளோடு சேர்ந்து ஆடுகிறேன். பாடுகிற பொழுது திடீரென்று மரித்து போய் விழுந்த என் சரீரம் அவர்கள் ஆடும் பொழுது பூஜைக்கு வச்சிருந்த தேங்காய் முடி என் காலில் குத்துது. அப்பொழுது எனக்கு உணர்வு வருது. உணர்வு வருகிற பொழுது இப்போ நான் அங்கே இல்லை, என் வீட்டில் நான் இப்போ ஏந்து நின்று அப்போ தான் யோசிக்கணும், ஒரு தெய்வம் என்னோட பேசிட்டே, யார் அந்த தெய்வம் என்று சொல்லிட்டு நான் யோசிக்கும் பொழுது அந்த சத்தம் அந்த கார்னரிலிருந்து கேட்குறது. நான் இயேசு கிறிஸ்து, உன் அக்கிரமத்தை மன்னித்தேன், உன் நோயை குணமாக்கினேன், உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு காத்து கொண்டேன், நானே மெய்யான தெய்வம். பார்த்து திரும்பினேன், அங்கே அவர் இல்லை. அதை பார்த்து கத்தினேன், கதறினேன். பூஜைக்கு வச்சிருந்த தேங்காய் இருக்க எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு நெடுஞ்சாங்கலையாக கீழே விழுந்து, தெய்வமே என் உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு நான் பூஜாரியாக இருப்பேன் என்று தெண்டனிட்டு படைந்தேன். அன்றிலிருந்து என் சரீரத்தில் ஒரு புத்துணர்வு வந்தது. அந்த செய்வினை எல்லாம் என்னை விட்டு போயிற்று. சுகமானேன். நல்ல சுகத்தில் ஆண்டவரை பின்பற்ற. அப்பொழுதுதான் நான் அந்த மனிதனை தேடினேன். அந்த மனிதன் ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது முன்னாடி பஸ்ஸில் இருக்கிற அந்த கண்டக்டர் முன்னாடி போன்று என்னை ஊந்தி தள்ளும்போது முன்னாடி இருக்க மனிதனை போங்கன்னு பார்த்தா எனக்கு எந்த மனிதன் தெய்வம் பேசும் என்று சொன்னானோ அந்த மனிதன் பாரு, அவரை கட்டி பிடித்து 2 பேரும் உடனே போய்ட்டு ஒரு பீச்சுக்கு போயிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக நான் வேலைக்கு போகலை, பீச்சில் போய் சத்தியத்தை எனக்கு சொல்லி கிருபாசனம்ங்கிற ஒரு சபைக்கு அழைத்து சென்றார். அங்கே எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அரிதான சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சத்தியத்தில் எனக்கு ஆழ்ந்த பிடிப்பு ஏற்பட்டது. ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தேன். அவரோட அதிகமாக இரவு நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
கிடைக்கிற நேரமெல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது ஒரு நாள் இரவிலேயே நான் இரவு அதிக நேரம் ஜெபம் பண்ணுவேன். என் பக்கத்தில் என் பையன் 6 மாதத்து குழந்தை, 2வது பையன் 6 மாதத்து குழந்தை என் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது ஜெபித்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறேன். முதலாவது முழங்கால் பாடிட்டு ஜெபம் பண்ணேன். கால் வலிக்கவும் நின்று ஜெபம் பண்ணேன். அதுக்கு பின்னாடி இன்னும் நேரம் ஜெபம் பண்ணும்போது உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது திடீர் என் முட்டிக்காலில் இன்னொரு முட்டுகிறது. என்ன என்று பார்த்தார், நான் தெய்வம் என்று வணங்கின அந்த முனீஸ்வரன், அந்த லூசிஃபரின் நாவி லூசிஃபர், அவங்க அப்படியே தலையை, அதாவது முகம், தலைமுடி முகத்தை மூடி இருக்கு, பக்கத்தில் இருந்து ஆடுறான். அப்போ என் பக்கத்தில் இருக்கிற அந்த முட்டிக்காலுக்கு ஏன் அவன் முட்டியும் ஏன் முட்டியும், இது உனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அப்போது யாருடா இது மாதிரி ஆடுறது என்று நான் யோசிக்கிறேன். என் காதில் ஒரு சத்தம் வர கேட்கிறது, நீ இத்தனை நாள் தெய்வம் என்று வணங்கி வந்தாயே, அந்த முனியாண்டி ஆடுகிற அந்த லூசிஃபர் ஆடுகிற ஆட்டத்தை பார். உடனே சுதாரிச்சுக்கிட்டேன். பயம் ஒன்றும் இல்லை எனக்கு, தைரியமாக உட்காந்துட்டேன். நீ ஏன் இங்கே வந்தா என்று கேட்டேன். நீ எனக்கு பூஜாரி, உங்கள் குடும்பம் முழுவதும் எனக்கு பூஜாரி, நீ தான் இப்போ குடும்பத்தில் தலைமகன், நீ எனக்கு பூஜை செய்யணும். நீ அதை விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை ஏன் வணங்குகிறாய்? வணங்காதே, என்னை வணங்கு. உனக்கு ஏராளமான பணங்களை தருகிறேன், அந்த பணத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லி கொடுக்கறது. பூஜை செய்யணும், அதுக்கு ஒரு சாவல் வெட்டணும், எந்த திசையிலேருந்து எப்படிப்பட்ட அந்த பூஜை முறையில் சொல்லி கொடுக்குறது. சொல்லும்போது இப்போ எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி நான் அதை தள்ளி விடும் பொழுது திடீரென்று எனக்கு ஒரு விசேஷித்த அனுபவம் என்னன்னு சொன்னால், நான் அங்கே உட்காந்துருக்கிறேன், என்னுடைய ஆவியை அதை எடுத்து நேராக எங்கள் ஊருக்கு கொண்டு போகுது. ஊருக்கு கொண்டு போய் ஒரு ஆவரம் செடி, அந்த செடிக்கு பக்கத்தில் நின்று, இந்த இடத்துல என்னுடைய பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி, நீ இந்த மாதிரி பலி செலுத்தின உடனே நான் உன் மேலே இறங்குவேன், இதை நான் தோண்டுவேன்னு சொல்லி ஒரு 3 அடி அகலத்தில் வட்டமாக தோண்டுது. அதுக்குள்ளே இருந்து அந்த தங்கத்தை எடுக்குது. இதை எடுத்து ஒன்றால் சுமக்க முடியாது, 200 கிலோ தங்கம். நீ இந்த தேசத்தில் பெரும் பணக்காரன் ஆக வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நான் இதை கொடுத்து கொண்டே இருப்பேன், என்னை வணங்கு. அப்போ சொன்னேன், வேண்டாம், என்னை விட்டுரு, என் உள்ளத்தில் கொஞ்சம் கூட ஆசை இல்லை. அதை விட்டு நான் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிட்டேன். பாருங்கள், லூசிஃபரை நேரடியாக சந்தித்தேன். முதலாக நேரடியாக சந்தித்து என்னை வணங்க சொல்கிறது. இது சொப்பனம் அல்ல, தரிசனம் அல்ல, நேரடியாக நடக்கிற ஒரு காரியம். இதை பார்த்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாம் பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த பிசாசை கும்பிடுவோமா, அல்லது ஏழ்மை நிலைமையிலே இருக்கிற அந்த இயேசு கும்பிடுவோமா? அது சொன்னால், நம்ம ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார், இந்த இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பார், கடைசி வரைக்கும் அவரையே வணங்குவோம், வேண்டாம் விட்டுவிடு என்று சொல்லி அதை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என் அருமை தெய்வஜனமே அதை இயேசு கிறிஸ்துவை ரொம்ப வணங்க ஆரம்பிக்கிற பொழுது ஒரு நாள் மாடியில் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், தெய்வமே, இந்த பரிசுத்த ஆவின்னு சொல்கிறாங்க, என் மேலே வந்து நீ இறங்க மாட்டீரா? மாடியில் கீழே என் மனைவி படுத்திருக்கா, அது ஒரு மொட்டை மாடி, ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ஜெபத்தில் இருக்கும் பொழுது மேலே வானத்தை அண்ணாந்து பார்க்குற பொழுது ஒரு மின்மினி பூச்சி
அப்படியே வேகமாக வந்து என் தலையில் வந்து உட்காந்துருது. அந்த மின்மினி பூச்சியை தட்டிவிட பார்த்தா ஒரு அக்னியின் ஆவியானவர் என் சரீரத்தில் இறங்கி முழங்கால் படி போட்டுக்கிறேன், முழங்கால் படியோட ஒரு 3 அடி உயரத்துக்கு மேலே போய் கீழே விழுந்தா மொட்டை மாடி ஒரு சத்தம். ஐயோ சத்தம் கேட்குது, பிள்ளை எந்திரிச்சுமே என்று அப்படியே படுத்து தழுவி செப்படியை கீழே இறங்குறேன். 3 அடி உயரம் கீழே விழுந்து முட்டியெல்லாம் உடைஞ்சி இடம் முழுவதும் ரத்தம், அந்த இடம் முழுவதும் ரத்தம். திடீரென்று என் மனைவி என் மேலே இருந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் மேலே வந்து அவள் என்னை கட்டி பிடிச்சா, மேலே தூக்குதுன்னு சொல்லிட்டு அவளோடு சேர்ந்து 3 அடி உயரத்துக்கு 2 பேருமே கீழே பத்துன்னு விழுந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது என் மனைவி கத்துறா, தெய்வமே என் கணவனை காப்பாற்று. அப்படியே விழுந்தேன். உடனே இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் இருக்கணும் நான் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஒரு கிழவி முதல்ல வந்து பார்த்து சொல்லிட்டா, மனைவி புருஷனை கொண்டுட்டா, ரத்தமெல்லாம் இருக்குது. அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்து ஏமா கொண்டேன், இல்லை என் கணவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரியும் இந்த இக்கட்டான நிலைமையில் அருமை தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு என் கூட இருந்து என்னை வழிநடத்தி அவருடைய அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஏறத்தாழ 1 வருஷம் சபைக்கு போனால் நிற்க முடியாது. அபிஷேகத்தில் 3 அடி உயரத்துக்கு தூக்கி அப்படியே கீழே போட்டு முட்டியெல்லாம் புண்ணாகும். அந்த புண்ணு வலியை காட்டிலும் அது எனக்கு வலியாகவே தெரியல. இந்த மாதிரி நிலைமையில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. சிஸ்வா என்கிறதான ஒரு இதில் அமராவதி டேமில் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன். ஒரு அபிஷேகம் எனக்கு இது மாதிரி தான், ஆனால் அந்நிய பாஷையில் நான் அப்போ பேசலை. ஒரு நாள் என்னுடைய தம்பி மகனுக்கு மொட்டை போடணும். ஏன்னா நான் இங்கே வந்து கிறிஸ்தவனானது ஊருக்கு தெரியாது. ஊரில் போய்ட்டு அங்கே மொட்டை போடுவதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க. அதை கேட்டு என் மனைவியும் என் பிள்ளையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு நான் ஜெபத்தில் இருந்தேன். அன்றைக்கு மே மாதம் முதல் நாள், அதாவது முதல் 1ஆம் தேதி அவங்க அரசாங்க விடுமுறை, தொழிலாளர் தினம். அன்றைக்கு ஊருக்கு போகிறதாக நான் ரெடி பண்ணியிருக்கும் பொழுது அன்றைக்கு மாலையிலே நானும் என்னொரு நண்பன், வட இந்தியாவில் வேலை செய்கிற ஒரு நண்பனும் என்னுடைய மனைவியை அனுப்பிவிட்டு நானும் அந்த நண்பனை வீட்டில் நாங்கள் ஒரு 2 நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற பொழுது அடுத்த நாள் தான் நண்பன் சொன்னான், தம்பி நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம 2 பேரும் போவோம். அப்போ அந்த ராத்திரியில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், நீ நாளைக்கு உபவாசித்து ஜெபம் பண்ணு. நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிற உபவாசித்து ஜெபம் பண்ண சொன்னார். அதனால் நான் உபவாசித்து ஜெபம் பண்ண போகிறேன். உபவாசித்து காலையில் அவன் போயிட்டான். ஒரு 5 மணி இருக்கும், அவன் எழுந்திரிச்சு போயிட்டான். நானே எழுந்திரிச்சிட்டு வேளத்தில் கிணத்துல தண்ணி ஒரு பக்கெட் எடுத்து என் தலையில் ஊற்றுறேன் உபவாசம் இருப்பதற்காக. ஒரு பையன் தண்ணி ஊற்றுற உடலிலிருந்து புகையாக கிளம்புது. அடுத்த பக்கெட் தண்ணியை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பயங்கரமான அபிஷேகம் என்னை ஆட்கொண்டு அப்படியே வீட்டிலேயே அந்த அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ராத்திரி 10 மணி இருக்கும். அவன் கூட்டத்தை முடிச்சுட்டு நான் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். காலையில் 5 மணியிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த அபிஷேகத்தில். அவன் 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றான், நான் அலங்கோலமாக இருக்கிறேன். என்ன பிரதர் என்ன ஆச்சுன்னு கேட்டான். அவன்கிட்ட பேசுறதுக்கு தமிழில் பேச முடியல, வாயை திறந்தாலும் அந்நிய பாஷை தான் வருது. உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு 2 பேரும் டீ சாப்பிட்டு படுக்கிறோம். அன்றைய ராத்திரியிலே தேவன் உன் வாயில் நான் அபிஷேகமான வார்த்தைகளை வைக்கிறேன், மகனை அசுத்தாவிகளை துரத்துவதற்கு உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் போயிட்டார்.
காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் ஊருக்கு புறப்பட்டேன். எங்கள் ஊருக்கு போனால் அடுத்த நாள் என்னுடைய மகனுக்கு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்க சொல்லும்போது நான் அந்த வைராக்கியத்தில் மொட்டையின் குடும்பம்னு ஒன்று இருக்குது. அவங்க தலையில் முடியே இருக்காது. ஏன் இது கோயிலில் போய் தான் சாமிகிட்ட வந்து மொட்டை அடிக்கணும், இங்கேயே மொட்டை அடிக்கணும். பார்பர் ஷாப்பை பார்பர் அங்கேயே மொட்டை போட்டாச்சு. இந்த ஆடு வெட்டணுமே, நம்ம ஆட்டு கறி திங்கினா அவ்வளவுதான். ஆட்டை வெட்டி உடனே அந்த இரவில் ஒரு அசுத்தாவி ஒரு வாலிப பெண்ணை முழுவதுமாய் ஆட்கொண்டு சாக போகிற நிலைமையில் எங்களுக்கு உறவினரான என்னோட மாமா அவர் உடுக்கடிக்கிறார். அந்த உடுக்கடித்து அந்த ஆவி இறங்கி அது சொல்லணும். நான் நேர அவருக்கு எதிரே போய் நின்று தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை நான் இப்பொழுது டெஸ்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இடது பக்கம் பெண்கள் ஆண்கள் உட்காந்துருக்காங்க, வலது பக்கமாக உட்காந்துருக்காங்க. அவர் ஒரு பூஜை இதெல்லாம் வச்சுட்டு உடுக்க அடிச்சுட்ருக்கிறாரு. நேராக நான் உட்காந்துருக்கிறேன், ஒரு பனியனை போட்டு உட்காந்துட்டு இதை சொல்கிறேன். ஆண்டு சொல்லி கொடுத்ததை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி, சாத்தானே நீ உள்ளே இறங்கக்கூடாது அடிக்கிறாருக்கு. 1 மணி நேரம். அப்பொழுது அவருக்கு திடீரென்று கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு, நாக்கு வெளியே வந்துருச்சு. ஐயோ அவர் நமக்கு சொந்தக்காரர் செத்து போயிடறான்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தால் சாத்தானே இறங்காதே என்று சொல்லி எந்திரிச்சிட்டு செத்து போயிடறான்னு பயந்துட்டு ஓடுறேன். இந்த லூசிஃபர் வெள்ளை குதிரையில் எனக்கு மத்தியானத்தில் ஒரு எங்கள் சித்தப்பா வீட்டில் மத்தியானம் நான் என் மனைவியை ஒரு அரைஞ்சிட்டேன். அதனால் கோபிச்சுட்டு சித்தப்பா விட்ட போய் முற்றத்தில் கட்டில் போட்டு படுத்துருக்கா. இது வெள்ளை குதிரையில் என் மனைவிட்ட போய் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான், பனியன் போட்டிருக்கிறான் பாருங்கள், என்னை காட்டி அது சொல்லுது, இவனை வெளியே போக சொல்லு. அவன் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான், என்னால் இறங்க முடியலை. இப்படி சொல்கிற உடனே அவள் அங்கேருந்து வர சினிமாவில் நடக்கிறத போகல, செத்து போயின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். இந்த லூசிஃபர் என் மனைவியோட பேசி வரான். 2 பேரும் நிறைய செத்து உடனே சொன்னா இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை உடனே 2 பேரும் இரவு ஜெபம் பண்ணோம். காலையில் பாருங்கள், அந்த பிசாசு பிடித்த பெண் மோசமான நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கா நானும் என் மனைவியும் போய் அவள் படுத்திருக்கா. காலில் கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணுறேன். நான் என் மனைவியும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். ஒரு ஞான திருஷ்டியில் பார்க்குறது போல் பின்னாடி ஒரு மனிதன் போய் அந்த மனிதன் என்னை பார்த்து சிரிக்கிறான். என்னடா சிரிக்க, நான் கண்ணத்தை வந்து பார்க்குறேன், இந்த பிள்ளை செத்து போச்சு. என் மனைவிட்ட சொன்னேன், இந்த பிள்ளை செத்துருச்சு என்று சொல்லி. பாருங்கள், தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஜெபம் பண்ணோம். அது ஏன் செத்ததுன்னு எனக்கே மனைவிக்கு தான் தெரியும். அசுத்த ஆவி அந்த தேசத்துக்கு மக்கள் அதை நம்ப மாட்டாங்க, யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கிருபையில் நாங்கள் இன்னும் வல்லமையாய் ஜெபிக்க ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கை பாதையில் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட வருகிறது பார்த்தோம். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு நாள் கூட நான் சும்மா இருக்கிறதில்ல. சாயங்காலம் காஃபி குடித்த உடனே ஒரு மெகஃபோன் எடுத்துகிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி வீதியாக பிரசங்கம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுக்குற மக்களை இங்கே சபை இல்லாதனால ஒரு சபையில் அவங்கள கொண்டு போய் சேர்த்து விட்டேன். ஏனென்றால் நான் போய் சேருகிற கிருபாசனம் இங்கே இருந்து 15 கிலோமீட்டர். நான் திருவெற்றியூரில் இருக்கிறேன் அப்போது. ஆனால் நான் போகிற சபை கிருபாசனம் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் இருக்குது, ஏறத்தாழ ஒரு 20 கிலோமீட்டர். ஆகையினாலே நான் இந்த இப்போ ரசிக்கப்படுகிற ஜனங்களை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அங்கே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் பெரிய ஒரு ஏமாற்றம் என்னவென்று சொன்னால்,
நான் சேர்த்து விட ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 8 பேர் 10 பேர் டெய்லி. அவர்கள் கவனிக்கவே இல்லை. ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த வேலையில் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. இந்த நிலைமையில் இங்கே இருக்கிற மக்கள் என்மேல் ஒரு வன்மை வைத்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். கொலை செய்ய திட்டமிட்டு ஒரு பெரிய ரவுடிட்ட பணம் கொடுத்து, நான் சொல்கிறது இது ஏறத்தாழ 40 வருஷத்துக்கு முந்தின அனுபவம். இன்றைய இந்த 40 வருஷத்துக்கு முந்தி இந்த பகுதியிலே ஜனங்கள் பயப்படுவார்கள். ஒரு பெரிய ரவுடிட்ட பணத்தை கொடுத்து என்னை கொலை செய்வதற்கு 1,22,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அவர்கள் ஒரு 120 பேர் ஒன்று சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஜெயராஜன்னு ஒருவன் இயேசு கிறிஸ்து தெய்வம்னு பிரசங்கம் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை நாங்கள் கொல்ல போகிறோம். ஏறத்தாழ 100க்கும் அதிகமான மக்கள் கூட்டமாக சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அங்கே இருக்க சப் இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். நானும் என்னுடைய 3 விசுவாசிகள் அங்கே போனோம். அவங்களை வெளியே நிறுத்திவிட்டு என்னை உள்ளே வைத்து கெட்ட வார்த்தைகள்னால் தாறுமாறாக திட்டுகிறார். ஒன்றால் ஒரு மதக்கலவரம் இங்கே உருவாக போகிறது. இன்றைக்கி 120 பேருக்கு அதிகமான ஒரு கூட்டம் இங்கே வந்து உன்னை கொலை செய்ய போகிறாங்க. ஆகையினால இனிமே இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதில் விட்டு உன்னை கொலை செய்வாங்க, கொலை செய்ய திட்டமிட்டுருக்காங்க. இன்றைக்கி ராத்திரி உன்னை கொலை செஞ்சுருவாங்க. அப்போ நான் கேட்டேன், இன்றைக்கி ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும். இல்லை, உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, உன்னை கொல்லுவாங்க. நான் காலையில் ஆக்ஷன் எடுப்பேன், புறப்பட்டு போன்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக திட்டி அனுப்பிவிட்டார்கள். என்னுடைய விசுவாசிகள் என்னை பார்த்து அழுகிறாங்க. ஆனால் என்னை கொலை செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான ஒரு பதட்டமே இல்லை. வீட்டுக்கு வந்தேன். இன்னொரு ரவுடி வீட்டுக்கு சார் உங்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க, பணத்தை வாங்கிட்டாங்க, இப்போ நான் உங்கள் சைடு இருக்கட்டுமா என்று என்னை கேட்ட பொழுது, வேணாம், எனக்கு பாதுகாவல் என் இயேசு, அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை அனுப்பிட்டேன். அன்றைய ராத்திரியிலே எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அவங்க கொலை செய்ய குறித்து ஏன் இப்போ யோசிக்கிறேன், எந்த விதமான அச்சமும் இல்லாமல். பாருங்கள், காலையில் இந்த கொலை செய்யும்படியாக திட்டமிட்ட அந்த ரவுடி கும்பல் செய்கிற பங்கு பிரிக்கிறதில்லை. அவங்களுக்கு வந்த போராட்டத்தில் அவங்களே தலைவனை வெட்டி அந்த தலையை என் வீட்டு வாசலில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ராத்திரி காலையில் பார்த்தா ஏராளமான என் வீட்டு வாசலில் கூட்டம். நான் தாங்க ஆள் வச்சு கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி நினச்சிருக்காங்க. நான் எந்திரிச்சு வச்சு என் மனைவி எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறா. காலையில் டீ குடிச்சிட்டா அப்படியே இறங்குறேன். முன்னாடி அந்த ரவுடியுடைய தலை இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை. திடீரென்று போலீஸ்காரங்க வந்தாங்க. அந்த தலையை ஒரு கொண்டு எடுத்து போட்டு எனக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் என்னடா கொலைகாரனை சல்யூட் பண்ணிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம்தான் தெரியுது, ராத்திரி இவனை தலையை வெட்டி இங்கே கொஞ்சாண்டு வச்சுட்டு அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகிட்டாங்க. நல்ல வேளை தேவன் என் ஜீவனை பாதுகாத்தார். அதற்கு பின்பு சில நாள் கழித்து அவங்க என்னுடைய எதிர் வீட்டுக்காரனுக்கு பணத்தை கொடுத்து அவனை கத்தியினால் வைத்த குத்தி கிழிச்சிரு, உனக்கு பணங்கள்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை கொடுத்து அவர்கள் ஒரு நாள் என்கிட்ட, நான் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றேன். உடனே அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு என்னை பார்த்து திட்டாடே, நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி சும்மா கொத்திட்டு வெளியில் கத்திக்கிட்டு இருக்க இல்லையா, உன்னை எங்கள் அப்பா வந்த உடனே நீ கொலை செய்ய போகிறாரு, போகாதே இரவன். கொஞ்ச நேரத்துக்கு நான் டீ குடிச்சிட்டு பரப்பலான்னு இருக்கிறேன். திடீரென்று அந்த பிள்ளையுடைய அப்பா மாத்திரை வாங்க கடைக்கு போனார்.
கர்த்தர் அவனை அடித்தார். அங்கேயே செத்து பிணமாக கொண்டு வர்றாங்க. தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் என்பது அப்போ தான் அறிய முடிஞ்சது. வந்த பின்னால் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில் தேவனாகிய கர்த்தர் இன்னும் ஒரு இது மாதிரி இருந்து என்னை பாதுகாத்தார். பாதுகாவல். நான் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு காத்து கொள்வேன் என்று சொன்ன தேவன் எனக்கு அப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் அதிகமாக சிந்தித்ததில்லை. ஏதோ போகிறோம், வேலை செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவன் என் கூடவே இருந்து என்னை பாதுகாக்க அவர் செய்த காரியங்கள். இதற்கு பின் ஊழியத்தில் ஒரு நாள் ஒரு சகோதரி என்னை அழைத்து, ஐயா ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்கள்ட்ட போகிறேன். நாங்கள் 2 பேரும், அந்த சகோதரி நானும், ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக தண்டையார்பேட்டையில் வந்து கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. நான் ஒயிட்டில் இருக்கிறதுனால அந்த துணிகள் பட்டு என் ஆடையை கொஞ்சம் இதாகிறதுனால அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா அந்த மழை நிற்கட்டும் அப்படின்னு. ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டில் நான், அந்த சகோதரி அந்த பக்கம் நிற்கிறாங்க, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ளே இருந்த ஒரு சத்தம், ஐயா பாசையா ஏங்க நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. நான் உடனே சரின்னு உள்ளே போனால், அங்கே உள்ளே போனால் ஒரு பெண் அலங்கோலமான நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு உடனே திரும்பி வந்து, சகோதரி அவங்க ஆடையை இல்லாமல் இருக்காங்க, போய் ஆடையை சரி பண்ணுங்க. ஆடையை சரி பண்ணி விட்டு அப்புறம் நான் அந்த உள்ளே போய் அந்த சகோதரிகிட்ட, சகோதரி நீங்கள் இந்த நிலைமையில் என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, சில நாட்களுக்கு முன்பதாக ஐயா நான் ஒரு கூட்டத்தில், ஒரு வீட்டு கூட்டத்தில் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்க. அன்றைய இரவிலே நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நீங்கள் ஒரு துலக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரத்தை எனக்கு கொடுக்குறீங்க, அதை நான் வாங்குறேன். அப்படியே எந்திரிச்சிட்டேன். அதில் இருந்து உங்களை பார்க்குற நல்ல வேலை இப்போ வந்து சேர்ந்தீங்க, என்ன செய்துன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு செய்வினை வச்சு, என் செய்வினைனால் என் 2 காலும் நடக்க முடியாது, என் கை நடக்க முடியாது, நான் சாவை எதிர்நோக்கி இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. என் ட்ரெஸ் கலைஞ்சு போனால் அதை கட்டக்கூட எனக்கு கை வேலை செய்யாது. அதனால வீட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க ஐயா. நான் ஒரு நாள் என்னை இங்கே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு என் கணவன் கொண்டு சென்றார். அங்கே சில பெண்கள் என்னை கையில் பிடிச்சி தூக்கி நிறுத்தினாங்க. அந்த ஊழியக்காரர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். நான் நிற்கிறேன். எனக்கு ஜெபம் பண்ண அந்த ஊழியக்காரர் பொத்துன்னு கீழே விழுந்தார். அதில் இருந்து அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறதில்ல, இந்த விசுவாசிகள் அந்த ஊழியக்காரிகள் மட்டும் ஜெபம் பண்ணுறதில்ல. அதனால எனக்கு ஆயுள் சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பார்த்த அந்த சொப்பன அந்த கூட்டத்தில் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, அவசரம்னு போயிட்டீங்க. ஒரு தொலைக்கப்பட்ட சம்பை எனக்கு கொடுக்குறத பார்த்தேன். ஏன்னா உங்களால் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு, அதனால தான் என் கூப்பிட்டேன். உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு பயங்கரமான அசுத்தாவிய சரித்தை உண்டு. அது சொல்லுகிறது, எத்தனை பேர் ஜெபம் பண்ணி பார்த்துட்டாங்க, முடியலை. உனக்கு சவால் விடுறேன், என்னை இந்த சரித்திரத்தை துரத்த முடியாது. அப்போது என் ஆவியில் ஒரு வைராக்கியம், உன் சவாலை நான் ஏற்றுக்கிறேன், உன்னை துரத்தாமல் விடுறது. அந்த சத்திரம் அவருடைய கணவன் வந்துட்டார். அந்த கணவன்கிட்ட சொன்னேன், ஐயா இன்றைக்கு வியாழக்கிழமை நான் ஜெபத்தில் இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சபை இந்த இடத்துல இருக்க மாடியில் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். அதை அவர் சொல்லிட்டார், அந்த அசுத்தாவியும் நீங்களும் சவால் விட்டால் நீங்கள் அந்த அசுத்தாவியை வந்து இங்கே வந்து தான் நீங்கள் சவாலை தீர்த்துக்கணுமே தவிர இந்த கிறிஸ்தவ பசங்க இருக்கிற அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன செய்யறதுன்னு ஜோவிட்டு வந்துட்டு உபவாசத்தில் இருக்கிற பொழுது ஞாயிற்றுக்கிழமை என் கண்கள் எப்பொழுதும் வாசலை நோக்கி கொண்டு இருந்தது, எப்போ அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த மகள் இந்த அசுத்தாவி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்போ அவள் அலறுகிறாள். அந்த அலறை கேட்டு அவர் வழங்கின குலதெய்வத்துடைய படத்தை எடுக்க போயிருக்கிறார். அப்போது இந்த சகோதரி சொல்லுது, நீ எடுக்காதே, அதை எடுக்க உனக்கு அருகதை இல்லை. சவால் விட்டுட்டு போனானே ஒரு ஊழியக்காரன், அவன் தான் அதை எடுக்கிறதுக்கு அருகதை உள்ளவன், அவங்கிட்ட போ. உடனே
அந்த பிள்ளை திடீரென்று பார்த்தா இப்போ வாழ்வா சாவா என்று அலறி கொண்டிருக்கிற அந்த பிள்ளை அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ஆராதனை முடிகிற நேரத்தில் என்னுடைய மாடியில் சபை இருக்குது, அதில் ஒரு 4 பேர் செத்து போன பணத்தை கொண்டு வர்றதை போல் கொண்டு வந்தாங்க. ஜெபிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேர போராட்டத்தில் அந்த அசுத்தாவி வெளியேறிட்டது. கால் நடக்க ஆரம்பிக்க அந்த கூப்பிட்ற கால் நடக்க ஆரம்பித்தது, கை வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த இடத்துல அவங்க வீட்டில் கூட்டத்தில் நடத்த ஆரம்பித்து இன்றைக்கு தண்டையார்பேட்டையில் ஒரு பெரிய சபை அங்கே உருவாகி இருக்கிறது. இந்த செய்தி கேள்விப்பட்ட அவங்களுடைய உறவினர் ஒருத்தன் ஆவடியில் இருந்து அவர்கள் ஜெபிக்கும்படியாக ஆவடிக்கு போனேன். அங்கே ஜெபிக்கிற பொழுது இங்கே நான் திருவொற்றியூரில் இருக்கிறேன், சென்னையில் திருவொற்றியூர் பகுதியில் நான் இருக்கேன். ஆனால் ஆவடியில் ஜெபிக்கும்படியாக அந்த பொண்ணு இங்கே கொட்டிட்டு வர முடியல. போனால் அந்த ஊரில் அந்த பெரிய மனுஷனுடைய மகள் அவள் இந்த அசுத்தாவினாலே 3 முறை தற்கொலை செய்ய போயிருக்கிறாள். ஒரு சமயம் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா. ஆனால் கிணத்துல தண்ணீர் இல்லாதனால அவள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டு தூக்கி விட்டாங்க. அடுத்த சமயம் தற்கொலை பெண்ணுக்கு மேலே கெரோசினை ஊற்றிட்டு தீப்பெட்டி தேடுற பொழுது அவங்க மகன் வந்துட்டு, ஏன் தேடுற, என்ன ஒரு நாற்றம். அப்போது தற்கொலை செய்கிறதுக்காக நான் தீப்பெட்டி தேடிகிட்ருக்கேன். அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அந்த சமயத்தான் நான் போனேன். அதிலிருந்து 100கணக்கான அசுத்தாவிகள் துரத்தப்பட்டு அது ராத்திரி 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த போராட்டத்தில் ஒரே ஒரு அசுத்தாவி மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்போ சொன்னேன், ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த அம்மா, வாந்தி பண்ணி அதில் இப்போ அந்த மோசமான நிலைமையில் அந்த மனைவியுடைய கணவர் சொன்னார், ஐயா ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சு அந்த பொண்ணு, நாளைக்கு காலையில் ஜெபம் பண்ணலாம், இன்றைக்கி நைட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இருக்கிறது ஒன்றே ஒரு ஆவி தானே, நீங்கள் காலையில் ஃப்ரீயாக ஜெபம் பண்ணலாம், நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு இரவு 1 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் அது. அதில் நான் தூங்க போகிற படுத்துல திடீரென்று ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். என்னடா கதவை தட்டக்கூட இல்லை, திடீர்னு வந்து நிற்கிறான்னு பார்த்தா கதவு மூடி இருக்கு, கதவு திறக்கலை. ஒரு டெவில், அதாவது லூசிஃபர் வந்து நிற்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் நான் 50 வருஷத்துக்கும் அதிகமாக ஊழியம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவை 2 முறை நேரடியாக பார்த்துருக்குறேன். இந்த லூசிஃபரை நேரடியாக 5 முறை பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு சமயமும் ஒரு விசேஷ விதமான காரியங்கள். பாருங்கள், அந்த அசுத்தாவி என்கிட்ட அந்த லூசிஃபர் என்று சொல்கிறோம், இந்த பொண்ணு என்னுடைய மனைவி, அவள் உயிர் எனக்கு தேவை, நான் அவரை கொலை செய்ய திட்டமிட்டேன், முடியலை, நீ இப்போ என்னை துரத்திட்டு அவளை கொலை செய்ய முடியாது, உனக்கு 11 கோடி ரூபாய் தர்றேன், பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஜெபிக்காமல் போயிடணும். அப்பொழுது நான் இருக்கிறத சொல்கிறேன், நீ சந்தேகப்படுறியா, உன் வீட்டையும் ஃபோன் இருக்குது, அப்போ செல்ஃபோன் இல்லை, உன் கையிலையும் ஃபோன் இருக்குது, உங்கள் வீட்டையும் ஃபோன் இருக்குது, இப்போது எனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடு, இந்த 1/2 மணி நேரத்தில் என் பக்தர்கிட்ட சொல்லி 11 கோடி ரூபாய் உங்கள் வீட்டில் கொடுத்த பின்னாடி, நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி 11 கோடி ரூபாய் வந்துருச்சான்னு கேட்ட பின்னாடி இதை விட்டு போயிடுவியா? என் பண ஆசை என் உள்ளத்தில் ஒரு துளி கூட இல்லை. அசுத்த ஆவியே உடனே அவங்க கணவனை கூப்பிட்டு அந்நேரமே அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அசுத்தாவியை துரத்தி பாருங்கள், இன்றைக்கும் அந்த பெண் உயிரோடு இருக்கிறாள். தேவனாகிய கர்த்தர் இந்த லூசிஃபரோட நான் 5 முறை பேசியிருக்கேன் என்று சொன்னேன் அல்லவா. முன்னாடி லூசிஃபர் என்னை வழங்க சொல்லி, அப்போது உனக்கு பெரிய பணக்காரனாக்கிறேன் என்று சொல்லி ஆசை காட்டுச்சு, வேண்டான்னு விட்டோம். இப்போ உனக்கு 11 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிச்சு, வேணான்னு விட்டுட்டோம். ஜெபத்தில் இருக்கும்போது ஆவியானவருடைய வல்லமை மிகுந்து அவருக்காக ஜெபிக்கிற பொழுது இந்த உறவுக்கார பெண்ணுடைய இன்னொரு பெண் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. இது சுகமானதை கேட்டு அந்த வாலிப பெண்ணை ஜெபிக்கும்படியாக பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டு வந்தார்கள். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டு வந்த பொழுது இங்கே ஜெபிக்கிறோம், திடீரென்று
அந்த பெண்ணை இப்போ உட்கார வைக்க முடியாது. பைத்திய மாதிரி இருக்கிற நிலைமையில் தலையில் கை தோண பொத்துன்னு கீழே வந்துடுச்சு. படுத்து தண்ணியை எடுத்து ஜெபிக்கிறேன். அது வயிறு ஒரு பானையை போல் பெரிதாயிற்று. தண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பானைக்கு அது அந்த வயிறு சரியான உடனே அந்த அசுத்தாவி அந்த பொண்ணுடைய உயிரை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. தலைமாட்டு இருக்கிற அவன் தாய் கத்துகிறாள், இங்கே வந்தால் சுகமாவேன்னு சொல்லிட்டு என் பிள்ளையை கொண்டு வந்தோம். என் பிள்ளை செத்து போச்சு. கண் அப்படியே இருக்கிறது. அந்த தாய்கிட்ட கண்ணை உன் கையால் மூடுமா. மூடியாச்சு, செத்து போச்சு. எனக்கு என்ன செய்யுதுன்னு புரியலை. இங்கே இருந்து போனால் எனக்கு ஒரு அவமானமாக இருக்குமே என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். அங்கே செத்து போச்சுன்னு சொன்னோன்னா இந்த பெண்ணை நேராக இங்கே கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால், இங்கே ரோஹித்தின் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன உடனே இவங்க போன அந்த ஆட்டோவில் போடுறாங்க. நான் பின்னாடி ஸ்கூட்டரில் போகிறேன். ஆட்டோவில் போன உடனே டாக்டர் அந்த பிள்ளையை பார்த்துட்டு, பிள்ளை செத்து போச்சு, நீங்கள் ஸ்டான்லி கொண்டு போங்க, இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இங்கே நாங்கள் பணத்தை அட்மிட் பண்ண முடியாது, ஸ்டான்லி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் இதை சொல்லிவிட்டு கொஞ்சம் கொடுக்க அந்த ஆட்டோ டிரைவர் நேர சுகமங்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் போட்டிருக்காங்க, டெட் பாடியை போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த டியூட்டி டாக்டர் மேலே போயிட்டார். அவர் வருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற டைமில் நான் பின்னாடி ஸ்கூட்டரில் போனேன். போயிட்டு டெட் பாடிக்கு ஜெபம் பண்ணால் உயிர் வரும்னு எனக்கு அந்த எண்ணம் இல்லை. அதுக்காக ஜெபம் பண்ணலை. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி வந்துச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையின் நெற்றியில் கை வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளை உயிர் போயிடுச்சு, என்னை நம்பி வந்த இந்த பிள்ளை செத்துப்போச்சு, என்ன செய்கிறதுன்னு சொல்லி என் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. ஒரு துளி கண்ணீர் அந்த பிள்ளையுடைய முகத்தில் பட்ட உடனே அது ஜீவன் பெற்று டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துச்சு. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? செத்துப்போன அந்த பெண் அதை பார்த்த உடனே எனக்கு மிகுந்த பயம்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே டாக்டர் வந்தார். அந்த பொண்ணை பார்க்குற அது பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. நான் ஒரு சவாரி ரேஸில் இருக்கிறேன் பாருங்கள் என்ன வந்து கேட்டாங்க. இல்லை ஒரு கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்து அனுப்பி அந்த பெண் என்னுடைய பல கூட்டங்களிலே அந்த செத்துப்போன பெண் பல கூட்டங்களிலே சாட்சி சொன்னாங்க. கர்த்தராகிய தேவன் இவ்வளவாய் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஊழியத்தில் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். இதற்கிடையில் 3 மாதம் என்னை மலேசியா தேசத்தில் அங்கே இருக்கிற ஏஜி சபையில் தலைமை போதகர் 3 மாதம் தொடர்ந்து மலேசியாவில் இருக்கிற ஏஜி சபை எல்லாவற்றிற்கும் தொடர்ந்து ஊழியத்தை செய்தோம். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஒரு இடத்துல எண்ணெய் வேணுமென்று ஜெபித்த பொழுது ஒரு காலி பாட்டில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை கொடுத்தார்கள். ஏறத்தாழ 1500 பேருக்கும் அதிகமான மக்களுக்காக ஜெபிக்கணும். அதுலேருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான அற்புதங்களை தேவன் செய்தார். எங்கள் மூலமாக செய்த அற்புதங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த நாட்களில் ஒரு சமயத்தில் மலேசியா கோலாலம்பூரில் இருந்து விசா, நான் 3 மாதம் தங்கியிருந்தேன். 1 மாதம்தான் கோலாலம்பூரில் இருக்க முடியும், மலேசியாவில் இருக்க முடியும். இன்னொரு நாட்டுக்கு போய் வந்தால் தான் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அடுத்து சிங்கப்பூருக்கு விசாவுக்காக போனேன். அன்றைக்கி மாலையில் கூட்டம் இருக்குது. கேஎல்ல காலையில் எழுந்திரிச்சிட்டு காலையில் இருந்து ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் போயிட்டோம். அதே ஃப்ளைட்டில் எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு மலேசியாவுக்கு. என்ன சேர்ந்து புரியல. அது அந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் அப்படியே ஃபங்க் ஆகி இருந்துட்டேன். ஏன்னா அதுக்கு மாலை கூட்டம் இருக்கேன் கேஎல்ல, இப்போ கோலாலம்பூரில். நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன். இனிமேல் நான் டிக்கெட்டு எடுத்து அது அந்த ப்ரொசீஜர்லாம் எனக்கு அப்போ தெரியாது. இப்போ என்ன செய்யுது என்று யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு வாலிபர் பெண் இங்கே வந்து, உங்களை பார்த்தா ஊழியக்காரர் மாதிரி இருக்குது, நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டது. ஆமாம்மா,
ஏன் இப்படி அதிர்ந்து போயிருக்கீங்க? இதுதான் காரியம். உடனே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நேராக உள்ளே போயிட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ்லேருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு மாற்றி இன்னொரு 40 நிமிஷம்தான் அடுத்த ஃப்ளைட் கிளம்புது, நீங்கள் புறப்படலாம் சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகலாம். அது வரைக்கும் என்னோட கொஞ்சம் பேசியிருந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏறினா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் என்னன்னு தெரியல, பொதுவாக ஃப்ளைட்டில் எல்லா கலர் உள்ள மக்களும் இருப்பாங்க. நான் ஏறி பார்த்தா எல்லா ஃப்ளைட் முழுவதும் செக்கச்செவேர்னு ஜனங்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கருப்பாக இருக்கிற மனுஷன் நான் தான். எல்லாம் சீனர்களும் அந்த மலேசியா தேசத்தில் இருக்கிற அந்த மக்கள் குடிமக்கள் எல்லாம் சகப்பாக இருப்பாங்க. நான் ஒருத்தந்தான் கருப்பாக இருக்கிறேன். அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவங்க எல்லாத்தையும் சிவப்பாக படைச்சிட்டு என்னை கருப்பாக படைச்சிட்டே அப்படின்னு ஒரு கொஞ்சம் மன வருத்தப்பட்டு அந்த சீட்டிலேயே உட்காந்துருக்குறேன். அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க ஏர் ஹோஸ்டஸ் முகத்தை துடைக்கிறதுக்காக. அந்த பேப்பரை கொண்டு வந்த ஒரு சீன பெண், சீன ஏர் ஹோஸ்டஸ் என் பக்கத்தில் வந்த உடனே அலர்னாங்க, பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. கையில் இருக்கிற பேப்பர்லாம் சிதறி ஓடிச்சு. அப்போது என்னை பார்த்துட்டு, எனக்கு தெரியுது ஒரு அசுத்தாவின்னு சொல்லி, அசுத்தாவியே இந்த இடத்த விட்டு இந்த பிள்ளையை விட்டு போ வெளியேன்னு காலில் மிதித்தேன். உடனே அந்த அசுத்தாவி போயிட்டு அந்த பிள்ளை எழுந்திரிச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சுட்டு என்னை பார்த்து கண்ணீர் விட்டது. பாருங்கள், கண்ணீர் விட்டு மறுபடியும் அதை கொடுக்க போன பொழுது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். என் காதில் ஒரு சத்தம், நீ கருப்பாக இருக்கேன்னு கலங்கினாயே, சிகப்பாக இருக்கிற அந்த ஏர் ஹோஸ்டஸ்குள்ளே அசுத்தாவி இருக்குது, நீ கருப்பாக இருந்தாலும் உனக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அழுதம். தேவனாய கர்த்தர் கூட இருந்து போகிற இடங்களெல்லாம் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் கடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். எங்களுடைய ஊழியங்களை தேவன் செய்த ஏராளமான இப்படிப்பட்ட அற்புதங்கள் உண்டு. வேதத்தை படிக்கிற பொழுது வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் காட்டி கொடுத்தார். இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிற பல சத்தியங்கள் வேதத்தில் இல்லாதவை. ஆனால் என்ன செய்த புரியலை, கர்த்தர் வேதத்தின் ரகசியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு மனிதனுடைய கண் திறக்கப்பட்டது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான தெய்வ ஜனமே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்கள் கண்கள் திறக்கப்பட, அப்படி திறக்கப்பட்டால் தான் வேதாகமத்தில் காணப்படுகிற சத்தியங்களுடைய உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என் அருமை தெய்வ ஜனமே, ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களை பலர் நம்புவது கடினமாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் 50 வருஷ ஊழிய காலத்தில் 2 முறை நேரடியாக பார்த்தேன். ஒரு முறை மாயபுரத்தில் அவர் என்னை எழுப்பி என் தலையிலே கை வைத்து, அப்போது எந்திரிச்சு முழங்கால் படிட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அப்போது என் தலையிலே கை வைத்து, உன்னை என் வருகையை பற்றி சொல்வதற்காகத்தான் நான் உன்னை வரவழைத்தேன், அபிஷேகம் பண்ணினேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், என் கிருபை உன்னோட கூட இருக்கும். அன்றைக்கு அருமை தேவ ஜனமே, வேதத்தின் ரகசியங்களை அறியக்கூடியதான அறிவை கொடுத்தார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இதுவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான். எனக்கு 81 வயது தான் குறிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு 81 வயதிலே மரணம் என்னை ஆட்கொண்டது, சந்தித்தது. ஆனால் தேவன் சந்தித்தார், தேவனும் சந்தித்தார், மரணமும் சந்தித்தது. மரணத்தை அகற்றி இன்றைக்கு எனக்கு 85 வயது கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லையா, நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா, கலக்கமா, கண்ணீரா, கவலைப்படாதீர்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஒரு விசேஷித்த தெய்வீக வல்லமை உங்களை தொடர்ந்து வரும். இன்றைக்கு உங்களுக்கு அன்பாய் சொல்ல வேண்டியது என்று சொன்னார், ஒரு அருமையான மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் மனைவியின் பெயர் எமிலி ஈஸ்டர் பாய். அவளுக்கு 77 வயது. கடந்த மாதத்திலே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள். பரலோகத்திலே அவள் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்திருப்பாள். எனக்கு மூத்த மகள் பெயர் ஏவ் ஜெசிகா. 2 பேரப்பிள்ளைகள். மூத்த பையனுக்கு திருமணமாகி அவளுக்கு ஒரு மகன் கொள்ளு பேரன் இருக்கான். எனக்கு அவனுடைய பெயர் ஸ்டீவ். என்னுடைய பேரன் பேர். அவனுடைய லிதியாள் என்கிறதான ஒரு கேரளத்து பெண்ணை அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு லூக்கா என்கிறதான ஒரு கொள்ளு பேரன் இருக்கான். 2வது என்னுடைய பையன் பெயர் ஜான் ஷுமேக்கர். ஜான் ஷுமேக்கர், நான் ஒரு சமயத்தில் என்னுடைய மூக்கில் ஒரு நரம்பு வெடித்து ரத்தம் போய்கொண்டே இருக்குது. எந்த டாக்டரும் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. வாய் வழியாக ரத்தம் மூக்கில் வாய் வழியாக போயிட்டுருக்கு. டாக்டருக்கு ஒன்றும் தெரியாமல் முடிச்சுட்டு பொழுது அப்போது என் பையன் ஜான் ஷுமேக்கர் ஒரு ஜெபம் பண்ணா. எங்கள் அப்பாவுக்கு உயிரை கொடுத்தா, நான் நீ வேலைக்கு போக மாட்டேன், உன்னுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அவன் இன்றைக்கி முழு நேர ஊழியத்தில் இருக்கிறான். முழு நேர ஊழியத்தில் இப்போ எனக்கு காலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்னால் நடக்க முடியாது. நான் ஊழியத்தை செய்கிறதுல என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். என் பையன்தான் என்னுடைய சபை எல்லாவற்றையும். இப்பொழுது எனக்கு 3 சபைகள் இருக்கிறது. ஒன்று இப்பொழுது இருக்கிற ஒரு தலைமை சபை. இதில் ஒரு 120 விசுவாசிகள் இருக்கிறாங்க. எங்களுக்கு பிரான்ச் சர்ச் தண்டையார்பேட்டையில் இருக்கிறது. தண்டையார்பேட்டையில் 500க்கும் அதிகமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அங்கே தொடர்புலியத்தை என் மகன் செய்கிறான். இன்னொரு சபை கார்கில் வெற்றி நகரில் இருக்கிறது. அதில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய கிருபையில் எங்கள் ஊழியத்தை கர்த்தர் நடத்துகிறார். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை என்னுடைய மனைவி தேவ சமூகத்துக்கு போய்விட்டாள். மனைவி இருக்கும்போது அவளுடைய அருமை எனக்கு தெரியல. போன பின்பு தான் தெரியுது என் மனைவியினுடைய அருமை. என்னை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்குவா. அவள் நல்ல ஊழியத்தை செய்ததுனால தான் என்னுடைய ஊழியம் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. கர்த்தராகிய தேவன், என் அருமை தெய்வ ஜனமே, எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிற வரப்போயிருமாகிய சர்வ வல்லவரே, இந்த அருமையான மக்களுடைய வல்லமையுள்ள கரங்களை வைத்து ஜெபிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறதான அற்புதமான காரியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீர் வளர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை. வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன்.
சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா. நல்லா வாயினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாக்குது. ஏசப்பா எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா அவனுக்கு நன்றி, கொடியான நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.